அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே நீதியின் பாதையில் நடத்தி அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 21வது அதிகாரம் 25வது வசனம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றின. பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது வருகையின் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இத குறித்து யோவேல் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் ஆமோஸ் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் யோவேல் 3:15 சூரியன் ஒளி கொடாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 3:15 யோவேல் 3:15 சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகையின் போது நடக்கும் அடையாளங்கள். பூமியில உள்ள ஜனங்களுக்கு பயங்கர தத்தளிப்பு, கஷ்டங்கள் உண்டாகும், உபத்திரவம் அதிகமாய் இருக்கும். அந்த நாட்கள்ல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்துல இருக்கிற சூரியன் சந்திரன் இது எல்லாத்துலயும் மாற்றங்கள் ஏற்படும், அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமியில நிறைய ஆபத்து வர்றதுனால பயந்து போய் மனுஷனுடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பயங்கர உபத்திரவத்தின் நாட்கள், அதனால மனுஷனோட இருதயம் எல்லாம் சோர்ந்து போயிடுது. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவோட இரண்டாவது வருகைய பத்தி இங்க சொல்லிருக்கு. அவர் வரும்போது மகிமையோடு வர்றாரு, வல்லமையோடு மிகுந்த வல்லமையோடு மேகத்துல வர்றாருன்னு சொல்லியிருக்கு. மத்தேயு 24வது அதிகாரத்துல 30வது வசனத்துல மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா ஆண்டவருடைய இரண்டாம் வருகை இருக்கும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நம்மளோட சரீர மீட்பு சமீபமா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில நம்மளோட சரீர மீட்பு இத குறிச்சு ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல என்ன சொல்லிருச்சுன்னா, 8வது அதிகாரம் 23வது வசனம், ஆவியின் முதல் பலன்களை பெற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்மளோட மீட்பு சமீபமா இருக்கு. ஆண்டவரோட வருகை நாள்ல மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். நம்மளுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அதத்தான் அந்த மீட்பு சமீபமா இருக்கு. அதனால நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துங்கள். அந்த நம்பிக்கையோடு தைரியமா நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துங்கள். அன்றியும்
அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அத்தி மரம் எல்லா மரத்தையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அதெல்லாம் அந்த மரமெல்லாம் துளிர்க்குது அப்படின்னா வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்றத கணிச்சிருவீங்க, அறிந்து கொள்வீங்க. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, இந்த அடையாளங்கள்லாம் நடக்கிறத நீங்க பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இந்த அடையாளங்கள்லாம் ஏற்படும் போது ஆண்டவரோட ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்றத, ஆண்டவருடைய ஆளுகை வந்துருச்சு அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இவை எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இந்த ஜனங்கள் ஒளிந்து போக மாட்டாங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை, அவர் சொன்னதெல்லாம் கட்டாய நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை ரொம்ப நிச்சயமானது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த ஆண்டவருடைய வருகையின் போது எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நினையாத நேரத்துல அந்த நாள் வராதபடிக்கு நம்ம நம்மளோட இருதயம் பெருந்திண்டி, வெறி, அதிகமா சாப்பிடுறது, வெறி அப்படின்றது மதுபானம் குறிச்சு வெறி கொள்றது, இந்த உலக காரியங்கள்ல சிக்காதபடிக்கு, லௌகீக கவலையினால பாரம் அடையாதபடிக்கு, இந்த 2ம் இல்லாதபடிக்கு உங்களை கவனமா காத்து கொள்ளுங்கள். பாரம் அடையக்கூடாது, இருதயம் இது 2லயும் சிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இத எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க 2 காரியம் சொல்லியிருக்கு. பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க பெருந்திண்டி, வெறி, லௌகீக கவலை, எதுவும் இருதயத்தை பாரப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பாரப்படுத்துச்சுன்னா நம்ம ஆண்டவருடைய வருகை நாள்ல நம்ம செல்ல முடியாது, அவரோடு கூட போக முடியாது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்புள்ளவர்களா இருக்கணும். பூமி மீதெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். எப்படி ஒரு பறவைய பிடிக்கிறதுக்கு கன்னி விரிச்சு வச்சிருப்பாங்களோ, அது போல அந்த பூமியில குடியிருக்கிற எல்லார் மேலையும் ஆண்டவரோட நியாய தீர்ப்பு நாள் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனிமேல் நடக்க போற இந்த சம்பவத்துக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமாரனுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாயாதிபதியாகிய அவருக்கு முன்பாக நம்ம போய் நிக்கணும்னா, நிக்கிறதுக்கு பாத்திரவான்களா இருக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்ப ஆண்டவருடைய வருகை வந்தாலும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா, ஜெபம் பண்ணுகிறவர்களா, விழித்திருக்கிறவர்களா காணப்படணும். பிலிப்பியர் 1:11 சொல்லியிருக்கு, ஆண்டவருக்கு முன்பாக கிறிஸ்துவின் நாள்ல நம்ம துப்புரவானவர்களா, இடரலற்றவரா அவருக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கு நம்ம அவருடைய வருகைக்கு
எப்பயும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா, விழிப்புள்ளவர்களா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா, எப்பொழுதும் ஜெபம் பண்றவங்களா காணப்படணும். அவர் பகற்காலத்தில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து காலத்திலே வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து பகல்ல ஃபுல்லா ஊழியம் செய்யறாரு, உபதேசம் பண்றாரு. ராத்திரி நேரத்துல போய் ஒலிவ மலையில தங்கி வந்தார். தனியா ஒரு இடத்துக்கு போய் அங்க தங்கி இருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை ஆர்வமா கேட்டாங்க. காலையில அதிகாலையில வந்துட்டாங்க தேவாலயத்துக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கும்படியா அவரிடத்தில் வந்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவரோட வருகைக்கான அடையாளங்களை பத்தி பார்த்தோம். அந்த நாள்ல ரொம்ப உபத்திரவம் இருக்கும். ஜனங்களோட இருதயம் எல்லாம் சோர்ந்து போயிரும். வானத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் ஒளி கொடாம போயிரும், வெளிச்சம் இல்லாம போயிரும். பயங்கர கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல வருவாரு. அப்ப நமக்கு சரீர மீட்பு சமீபமாகுது. நம்ம மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒரு இமைப்பொழுதுல நம்ம சரீரம் மகிமையான சரீரமா அவரை போல மாறிடுவோம். அதனால நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் எப்படி மரங்கள் எல்லாம் துளிர்த்துச்சுன்னா வசந்த காலம் சமீபமா இருக்கு அப்படின்றத அறிந்து கொள்றோமோ, அது போல இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவரோட வருகை சமீபம்ன்றத அறிந்து கொள்ளணும். அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது, நிச்சயமா நிறைவேறும். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை ரொம்ப சரியா நடைபெறும். நம்ம இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் உலக பாவங்களால நம்ம பாரம் அடையக்கூடாது. ரெண்டாவது லௌகீக கவலையினால பாரம் அடையக்கூடாது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு எப்பயும் ஆயத்தம் உள்ளவர்களா காணணும். இந்த இதெல்லாம் சம்பவிக்கும் போது நம்ம தப்பணும்னா, மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவானா இருக்கணும்னா எப்பயும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பகல்ல தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணாரு. இரவு நேரத்துல ஒலிவமலை எனப்பட்ட மலையில தங்கி இருந்தாரு. ஜனங்கள் எல்லாரும் அதிகாலையில அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு தேவாலயத்திற்கு வந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே அப்பா, பாவத்தினாலையும் பாரத்தினாலையும் உலக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு ஆண்டவரே எச்சரிக்கையா இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னீர். நாங்க உம்முடைய சமூகத்துல நிற்கத்தக்கதான ஆண்டவரே, நாங்க எப்பயும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்துல ஒவ்வொருவரும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமானோம். ஆண்டவரே அப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். அந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்க உம்மை பற்றி சொல்லும் போது அந்த வார்த்தைகளை கேட்டு அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட உதவி செய்ய, சரியாய் பிரசங்கிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையோடு பிரசங்கிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்களும் கூட சுவிசேஷ ஊழியத்துல எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.